ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆசிரியர்களின் இந்த எதிர்ப்பு நேர்மையானதா? பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இதுகுறித்து என்ன சொல்கிறார்கள் என்பவற்றை விரிவாக பார்க்கலாம். செப்டம்பர் 1ஆம் நாள் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் உண்டு. 5 ஆண்டுகளுக்கு குறைவான பணிக்காலம் உள்ளவர்களுக்கு இந்த தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வை கட்டாயம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். சிறுபான்மை பள்ளிகளுக்கு இது பொருந்துமா என்பதை அரசியல் சட்ட அமர்வு விசாரிக்கவிருக்கிறது. பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இந்த தீர்ப்பை பெரிதும் வரவேற்கின்றனர். டெட் தேர்வு என்பது ஆசிரியர்களிடத்திலும் கல்வி முறையிலும் பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் என கூறும் கல்வியாளர்கள் ஊர்ப்புற மாணவர்களிடையே இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களது தகுதியை கல்வித்திறனை அப்டேட் செய்து கொள்ளாவிட்டால் மாணவர்களின் கல்வித்தரம் உயராது எனவும் இதனை கருத்தில் கொள்ளும் போது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நல்லதொரு முடிவாக அமையும் எனவும் அவர்கள் அடித்து கூறுகின்றனர். கண்டிப்பாக இந்த ஆசிரியர் சமுதாயம் அடுத்த தலைமுறையை சரி பண்ற இடத்துல அவர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அவர்கள் அந்த தேர்வுக்கு நாங்க தயாராதான் இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவருடைய மனநிலை இருக்குது. அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய கருத்தை ஏற்கிறாங்க. சோ கண்டிப்பாக இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் கற்றல் கற்பித்தல்ல ஏற்படும். டெட் தேர்வு என்பது 2011ஆம் ஆண்டில் குழந்தைகளின் கட்டணமில்லா மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. NCTE எனப்படும் இந்திய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிகளின்படி இந்த தேர்வு தகுதியான ஆசிரியர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. பாடவாசிப்பு, கூட்டல் கழித்தல் போன்ற மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறன்களை மதிப்பிடும் ASER அமைப்பின் 2023ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் தமிழ்நாட்டில் 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களில் 44 விழுக்காட்டினருக்கு மட்டுமே கழித்தல் கணக்கு செய்ய தெரியும் எனவும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களில் 40 விழுக்காட்டினருக்கு மட்டுமே வகுத்தல் கணக்கு செய்ய தெரியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் இந்த கற்றல் திறன் குறைவுக்கு ஆசிரியர்களின் தகுதியின்மையும் ஒரு முதன்மை காரணம் என்பதால் டெட் தேர்வு கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு கட்டாயமானது என்கிறார்கள் கல்வியாளர்கள். டெட் தேர்வு கட்டாயம் என்கிற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் இந்த எதிர்ப்பில் நேர்மை இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே விடையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 5,40,000 ஆசிரியர்கள் உள்ளனர். இவர்களில் 3,50,000 பேர் முதுநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள். 2012ஆம் ஆண்டு முதல் 37 லட்சம் பேர் டெட் தேர்வு எழுதி அதில் 1,68,000 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தீங்குறலாம் என ஆசிரியர்கள் சங்கங்கள் கூறுகின்றன. ஆசிரியர்கள் தீங்குறாத வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அது நடைபெறாமல் போனால் இவர்கள் போராட்டத்திலும் ஈடுபடக்கூடும். இவர்களது போராட்டம் எல்லாம் பெரும்பாலும் தங்களுக்கான சம்பள உயர்வு, ஓய்வூதியம், நிலையான பணி போன்றவற்றுக்காகவே இருக்கும். இவர்கள் என்றைக்காவது மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காகவோ பள்ளிகளில் ஆய்வுக்கூடம், நூலகம், டிஜிட்டல் வகுப்பறைகள் போன்றவற்றை அமைக்க கோரியோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதே விடையாக இருக்கிறது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் சம்பளம் தாராளமானது. 7வது ஊதிய குழுவின்படி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான சம்பளம் 36,400 ரூபாய் முதல் 1,15,700 ரூபாய் வரையும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சம்பளம் 44,900 ரூபாய் முதல் 1,42,400 ரூபாய் வரையும் வழங்கப்படுகிறது. இவற்றுடன் அரசு வழங்கும் கடன் சலுகைகள், விழாக்கால முன்பணச் சலுகைகள், ஓய்வூதியம் மற்றும் நிலையான பணி பாதுகாப்பும் உள்ளது. ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான கல்வி தகுதிகளை கொண்ட பிற துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுடன் ஒப்பிட்டால் இவர்கள் எந்த அளவுக்கு மிகுதியான ஊதியம் பெறுகிறார்கள் என்பது தெரிய வரும். ஆசிரியர் பணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் 15,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை மட்டுமே சம்பளமாக பெற்று அரசு பள்ளிகளை காட்டிலும் மாணவர்களுக்கு சிறப்பாக பாடங்களை நடத்தி மிகுதியான தேர்ச்சி விகிதத்தையும் பெறுகின்றனர். அப்படி தேர்ச்சி விகிதத்தை காட்டாவிட்டால் தனியார் பள்ளி நிர்வாகம் அவர்களை உண்டு இல்லை என செய்துவிடும்.
தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 4,39,293 கோடி ரூபாய் ஆகும். இதில் 64 விழுக்காடு தொகை அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம், வாங்கிய கடனுக்கான வட்டிக்கு செல்கிறது. 2011 ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசியபோது அரசு வருமானத்தின் பெரும்பகுதி ஆசிரியர்களுக்கே செல்வதாகவும், ஆனால் கல்வித்தரம் உயரவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். ஆசிரியர்களில் சிலர் பணி நேரத்தில் வேலைக்கு வராமல் வட்டித் தொழிலில் ஈடுபட்டு கல்லா கட்டுவதும் உண்டு. ஊரக பகுதிகளில் கண்காணிப்பு குறைவாக இருப்பதால் கட்டாய டியூஷன் நடத்தி பணம் சம்பாதிப்பது, மது அருந்திவிட்டு பள்ளிக்கு செல்வது, மாணவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்துவது போன்ற செயல்களும் நடைபெறுகின்றன. டிஜிட்டல் வருகை பதிவேடு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னர் ஊரக பகுதிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பலர் தங்களது வேலையை படித்து வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு 5,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய்க்கு அவுட் சோர்சிங் எடுத்துவிட்டு வகுப்பெடுக்க அனுப்பிய நிகழ்வுகளும் வெளிச்சத்துக்கு வந்ததுண்டு. இவற்றின் உச்சமாக மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக அவ்வப்போது ஆசிரியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வெடித்து கிளம்பவும் செய்கின்றன. சிலர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளனர். இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் மாணவர்களின் மனநிலையும் பெற்றோரின் நம்பிக்கையையும் சீர்குலைக்கின்றன. ஊரக பகுதிகளில் மாணவர்களின் பள்ளி இடைநிற்றல் விகிதம் மிகுதியாகுவதற்கு இது போன்ற பொறுப்பற்ற ஆசிரியர்களின் செயல்பாடுகளே முதன்மையான காரணங்களாக விளங்குகின்றன. மாணவர்களே நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அடித்தளங்கள். அவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது. ஆகவே டெட் தேர்வின் முதன்மைத்துவத்தை உணர்ந்து ஆசிரியர்கள் தங்கள் எதிர்ப்பை கைவிட்டு தங்களது கற்பிக்கும் திறனை மேம்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இதுதான் மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் நாட்டின் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும். மாறாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட கணக்கையும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய ஒரு பாடத்தையும் 40 ஆண்டுகளாக அப்படியே தொடர்வோம் என அடம் பிடிப்பது நமது சமுதாயத்தை நாமே குழி தோண்டி புதைப்பதற்கு ஒப்பானதாகிவிடும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்.